மகர ராசி. மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி. சனி வந்து 3ல் இருக்கும்போது 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை டேப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். நம்ம தெரியாமல் நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சனி வந்து இப்போ புதனுடைய சாரத்தில் இருக்கும் 6, 9 போது நிறைய பிரயாணங்கள் இருக்கும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதியான குரு 6ல் இருக்கும்போது பிரயாணம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அது ரொம்ப சூப்பரான விஷயங்கள். 4, 11ஆம் அதிபதியான செவ்வாய் 4, 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது புதிய சொத்துக்கள், வீடுகள்லாம் வாங்குற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன். ஏன்னா செவ்வாயோட காலத்தில் போகும்போது கொஞ்சம் ஒரு வியாழக்கிழமை வரை நமக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், தாயார் சம்பந்தமான விஷயங்களோ, நிலபுலங்கள், வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் வந்து இப்போ 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து அற்புதமான பலன்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி பரிவர்த்தனையில் ஒரு புதன் தான் அங்கேயே இருக்கார். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்களும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, வெளிநாடு வேலையில் இருக்கவங்க நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 7ஆம் அதிபதி உங்களுக்கு பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், வியாபார ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள், ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் ஒரு பெரிய லாபங்களை பின்னாளில் ஒரு பெரிய வெற்றிக்கான விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்குங்க. இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன். மகர லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள். சூரியன் வந்து 8ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து பசங்களுக்கும் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பிரயாணங்களில் நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயம், சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படாமல் ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நீலபுலன்கள், லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் சின்ன சின்ன மன உளைச்சல் வியாழக்கிழமை வர இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். மகர லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும். பார்த்து பேசணும், கொஞ்சம் எமோட்டாகி பேசுவோம், பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் கணிஞ்சிப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது.